நமது ஞானகுரு அவர்கள் எந்த இடத்திலே உபதேசம் கொடுத்தாலும் அதை ஊன்றி நாம் பலமுறை கேட்டு, இதுபோன்று அவர் பல பல இடங்களில் அவர் கருத்துக்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று அதையும் நாம் தொடர்ந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தால், இன்று ஒரு இடத்திலே உபதேசம் கொடுக்கிறார் என்றால், குறிப்பாக அந்த 2 மணி நேரம் அந்த கருத்துக்களிலே ஏதாவது ஒன்றை மையமாக வைத்துத்தான் அவர் உபதேசம் கொடுப்பார். பெரும்பகுதியான உபதேசங்களை நம் சாமி சொன்னதை மீண்டும் மீண்டும் கேட்டு பழகியவர்களுக்கு அந்த சாரங்கள் நிச்சயம் புரிந்திருக்கும். அதுபோன்றுதான் ஒரு இடத்திலே கொடுக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே அவர் முகப்பு என்ற ஒரு கருத்தை மட்டுமே அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 20 முறை 30 முறை அந்த சொல்லின் மூலமாக, அந்த ஒளியின் மூலமாக அதை பல்வேறு இடங்களிலே புகுத்தி அந்த முகப்பு என்ற அதற்குண்டான உணர்விற்கே எண்ணிலடங்காத வியாக்கியானங்கள் கொடுத்து அந்த முகப்பினுடைய முக்கியத்துவத்தை அந்த 2 மணி நேரமே அதிலே கருத்தாக வெளிப்படுத்தினார்கள். அதாவது முகப்பு என்றால் அந்த முன்பகுதி என்று நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த முன்பகுதி என்று வரும் பொழுது இது புறநிலைகள் நமக்கு சாதாரணமாக சொல் வடிவிலே பார்த்தால் அது எளிதாக தோன்றும். ஆனால் ஒரு அணுவினுடைய வளர்ச்சியிலிருந்து அது பிரபஞ்சமானாலும் அண்டமானாலும் பேரண்டமானாலும் அல்லது அகண்ட பேரண்டமானாலும் இந்த முகப்பு என்பது மிக முக்கியமானது. அதே போல வளர்ச்சி பெற்று அது உயிரினங்களில் வந்தாலும் அதிலேயும் இந்த முகப்பு முக்கியமானது. உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவினுடைய முகப்பு முக்கியமானது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இந்த விஞ்ஞானிகள் ராக்கெட்டை விண் செலுத்த வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு முகப்பு தேவைப்படுகின்றது. உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய உயிரான்மாவுக்கும் இந்த முகப்பு, அதாவது முன்பகுதி அல்லது அந்த முன்னணியிலே உடலை விட்டு பிரியும் நேரத்திலே எந்த உணவின் ஆதிக்கம் அது முன்னணியில் இருக்கின்றதோ அதற்கொப்பதான் அது இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய உயிரான்மா அந்த எல்லையை போய் சென்று அடைகிறது. அதற்குத்தான் குருநாதர் இந்த முகப்பு என்ற ஒரு பதத்திற்கு இவ்வளவு வியாக்கியானங்கள் கொடுத்து, இந்த முகப்பிலே நாம் எதை வைத்திருக்கின்றோமோ அல்லது முகப்பாக இருக்கின்றதோ அதை நாம் சிந்தித்து இந்த முகப்பிலே எதை கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த 2 மணி நேரம் இந்த பதத்தின் மூலமாக மெய் உணர்வுகளை நமக்கு இணைக்கின்றார்கள். நாம் தியானம் ஆரம்பிக்கும் பொழுதும் அதனால்தான் துருவ நட்சத்திரத்திற்கு நாம் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், நம்முடைய சுவாச நிலை அது அமைய வேண்டும் என்றால் அதற்குண்டான முகப்பாகத்தான் முதலிலே கண்ணின் நினைவை அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றச் செய்வதும், பின் உயிர் வழியாக புருவ மத்தி வழியாக இந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்று நிலையாக குரு நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கின்றார்கள். நாம் சாதாரணமாக எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அதிலும் இந்த முகப்பு முன்பகுதி மிகவும் அவசியமானது. நாம் உட்கொள்ளக்கூடிய அந்த பொருளிலே நல்ல மனம் இருந்து அந்த மனங்கள் வெளிவரும்போது அதை சுவாசித்தாலே நமக்கு இந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற இந்த உணர்ச்சிகள் தூண்டும். அந்த மனங்கள் சரியாக இல்லைனால் அந்த ஈர்ப்பு, அதை உட்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் சற்று குறைந்துதான் இருக்கும். இது போலத்தான் நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த வேலையை செய்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் இந்த முகப்பு முன்பகுதி என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் குருநாதர் நம்மை, நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும், எந்த வேலையை செய்தாலும், எங்கு வெளியே சென்றாலும்
நீங்கள் உங்கள் உயிரான ஈசனை எண்ணி ஆத்ம சுத்தி செய்துவிட்டு செல்லுங்கள். அந்த இடத்திற்கு சென்றாலும் மீண்டும் அங்கே ஆத்ம சுத்தி செய்து இந்த உணர்வுகளை அங்கே முன்பகுதிக்கு கொண்டு வந்து உங்களுடைய செயலை தொடங்குங்கள் என்று நமது குருநாதர் பல இடங்களிலே உணர்த்தியுள்ளார். அது அதே அடிப்படையிலே தான் நம்முடைய இந்த தியானத்தினுடைய உடல் உறுப்புகளுக்கு நாம் இந்த சக்திகளை அது பெறச் செய்யும் நிலைகளிலும் நம்முடைய நினைவாற்றல் குரு எதையெல்லாம் நமக்குள் ஆழமாக பதிவு செய்து இது பயிற்சியாக கொண்டு வந்துள்ளாரோ அந்தந்த இடங்களுக்கு நம்முடைய நினைவாற்றல் செல்ல வேண்டும். அதான் கூர்மை என்று சொல்வது. இங்கே கூர்மை என்றால் நாம் நெற்றியை சுருக்குவதோ அல்லது கண்களை புருவ மத்தியிலே அதை நாம் நெருக்கி சுழித்து எண்ணுவதல்ல. தான் அகப்புலன் என்று சொல்வது. அதாவது அகத்திற்குள் இந்த உணர்வின் ஈர்ப்பு இருந்தால் தான் உள் உணர்வு என்று சொல்வது. சாமி சொல்லியிருக்கின்றார்கள், இதை செயல்படுத்த வேண்டும் என்று உள் உணர்விலே இந்த பதிவு இருந்தால் நம்முடைய நினைவுகள் அது சீராக செல்லும். இதையே ஈஸ்வரப்பட்டர் உணர்த்தப்படும் பொழுது, என்றால் ஈஸ்வரப்பட்டு சில இடங்களிலே இந்த நுண்ணிய நிலைகளை நாம் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்துவதுதான். சாதாரணமாக நாம் கண் பார்வை என்று சொன்னாலும் அல்லது கண்ணிலே பதிவான நிலைகள் கண்களை மூடி நினைவு கொண்டு வந்தாலும் நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் யதார்த்தமாக மூக்கின் வழியாக சுவாசிக்கப்பட்டு உயிரிலே பட்டு அந்த உயிரிலே பட்ட பின் அது நம் நுரையீரலுக்கு செல்லுகிறது என்று தெரியும். ஆனால் இந்த இடத்திலே தான் இடைமறித்து ஈஸ்வரப்பட்டர் உயிரிலே பட்டு அந்த உயிர் வழியாக, அதாவது நாம் தொண்டை பகுதி என்று சொல்லலாம், நம் உயிருக்கும் இந்த தொண்டை பகுதிக்கும் இடைப்பட்ட இடம், இந்த இடைப்பட்ட இடங்களிலே, அதாவது அதை நம்முடைய நாக்கு உள்நாக்கிலே சுவாசிக்கக்கூடிய காற்றானது இந்த தொண்டை பகுதி வழியாக அது செல்லும் இடங்களிலே, என நாம் கண்ணிலே பார்க்கின்றோம், நாம் நினைக்கின்றோம், நாம் எண்ணுகின்றோம், அல்லது உணர்ச்சிகள் வருகின்றது, அல்லது செவிகளிலே இதை நான் கேட்டேன், அல்லது என் உடலிலே இந்த அலைகள் பட்டது என்று 5 புலனால் நாம் எதையெல்லாம் நம்மை அறியாமலே வெளியிலிருந்து வருவதை அந்த புலன்கள் நமக்கு எப்படி காட்டுகின்றதோ இது அனைத்தும் சேர்ந்துதான் உயிரிலே பட்ட பின் எண்ணமாக அது தோன்றுகிறது. அல்லது நாம் கட்டாயப்படுத்தி இப்பொழுது நாம் தியானத்தில் இத்தனை மணிக்கு இங்கே சேர வேண்டும், இந்த அடிப்படையில் நாம் தியானம் இருக்க வேண்டும் என்று நம் எண்ணங்களை இங்கே கொண்டு வருகின்றோம். மற்ற நிலைகள் நாம் வேலை செய்யும் பொழுதோ வெளியிலே செல்லும் பொழுதோ நாம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த வேண்டும், எண்ணங்களை இவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினாலும் கூட புறத்திலிருந்து வருவது இந்த 5 புலங்கள் என்று சொல்லுகின்றமே, இதன் வழி வரும் பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகள் இது ஊடுருவி நம்முடைய எண்ணங்கள் இப்படித்தான் எண்ண வேண்டும் என்று எண்ணி இருந்தாலும் அதுவும் ஊடுருவி அது கண் வழியாகவோ அல்லது செவி வழியாகவோ அல்லது நம் சுவாசத்தின் வழியோ இது உயிரிலே பட்ட பின் நம்முடைய எண்ணங்கள் திசை மாறுகின்றது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் ஈஸ்வரப்பட்டர் இதை சுட்டிக்காட்டி நம் சுவாசம் மூக்கு வழியாக சுவாசித்தாலும் உயிரிலே பட்ட பின் இந்த உள்நாக்கு அல்லது இந்த தொண்டை பகுதி வரை இந்த இடைப்பட்ட இடங்களில் இந்த சுவாசிக்கக்கூடிய காற்றானது, என்றால் நமக்கு காற்று என்று சொன்னால் உணர முடியும், ஆனால் இதையே எண்ணம் நினைவு என்று சொல்லுகின்றார். ஆக நாம் நம்முடைய எண்ணங்கள் நாம் எப்படி எண்ணுகின்றோம், இந்த தியானம் இப்படி செய்ய வேண்டும், அல்லது கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்திற்கு இப்படி கொண்டு போக வேண்டும், அல்லது துருவ நட்சத்திரத்தை இப்படி நினைக்க வேண்டும், குருநாதரை இப்படி நினைக்க வேண்டும், தபோவன குருபீடத்தை இப்படி நினைக்க வேண்டும், இப்படித்தான் எண்ண வேண்டும் என்று நாம் வரையறுத்திருக்கின்றோம் அல்லவா. அந்த எண்ணங்கள் அது எங்கே தோன்றுகிறது, எங்கே உதயமாகிறது, எப்படி அது இயங்குகிறது என்பதைத்தான் ஈஸ்வரப்பட்டர் இதை சொல்லி பதிவு செய்கின்றார். ஆகவே இந்த உயிரிலிருந்து இந்த உள்நாக்கு வரை நடக்கக்கூடிய இந்த இயக்க செயல்களை முக்கியமாக இதை சொல்லி இதிலே ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் கோலமா மகரிஷியும் இதை சுட்டிக்காட்டி இந்த இடத்திலே நாம் நல்ல நிகழ்வுகளை, அதாவது நம்முடைய எண்ணங்களை ஒரே நிலை கொண்டு
சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான அம்சமே அதான். ஒரு நிலை கொண்டு நாம் தாவர இனங்கள் எப்படி இருந்த இடத்திலிருந்தே விண்ணினுடைய ஆற்றலை, அதாவது சூரியனுடைய காந்த சக்தியை எடுத்து எவ்வாறு சீராக வளர்ச்சிக்கு கொண்டு வருகின்றதோ இதை போன்று நாம் நம்முடைய எண்ணங்களையும் ஒரே நிலையாக, ஓர்மித்த நிலையாக நாம் துருவ நட்சத்திரம் அல்லது சப்த ரிஷி மண்டலம் அல்லது இன்ன ரிஷி என்று நாம் யாரை அல்லது எதை ஞானகுரு சொல்லியிருக்கிறார் என்று நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை செலுத்துகின்றோமோ அந்த இடத்திற்கே நம்முடைய சுவாச நிலை சீராக அமைந்து அதையே மீண்டும் மீண்டும் சுவாசித்து அதையே மீண்டும் மீண்டும் எண்ணி நம்முடைய தியான நிலையை வலுப்படுத்தும் நிலையைத்தான் ஈஸ்வர பட்டர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது எண்ணினாலும் சரி அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதும் சிறிது நேரம் ஈஸ்வர பட்டரை எண்ணி, சாமிகளை எண்ணி, இந்த உணர்வை இயங்கி குரு உணர்த்திய இந்த உண்மை நிலைகள் பெற வேண்டும் என்று உள்முகமாக நாம் நினைவை செலுத்தினால் நம்முடைய எண்ணங்கள் எங்கே உதயமாகின்றது, எப்படி உதயமாகின்றது, அந்த எண்ணங்கள் நமக்குள் ஒரு இயக்கமாக எவ்வாறு தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை உணர முடியும். ஏனால் அப்படி சுவாசிக்கக்கூடியதான் அந்த தொண்டை பகுதி. அந்த உள்நாட்களை வரும்பொழுது அந்த உணர்வின் சத்துக்கள் உமிழ் நீராக நம் வாயிலே கரைகிறது. இந்த தியானத்தை அதே போல ஓரளவுக்கு வலுகொண்ட நிலையில் சீராக கடைபிடிப்போருக்கு அந்த சைவ சித்தாந்தம் என்று எதை சொல்லுகின்றாரோ அந்த நினைவுகள் உயிரோடு ஒன்றி அந்த உணர்வோடு நாம் குருநாதர் சொன்ன நிலைகளை எண்ணும் பொழுது இந்த தியான நிலையில் வந்தாலே அல்லது நாம் தியானத்திலே துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகரிஷிகள் என்று எண்ணினாலே இந்த வாயிலே, அதாவது இதற்கு முன் நமக்கு தெரிந்திருக்காது, இப்பொழுது தெரியும், இந்த உமிழ் நீர்கள் சுரப்பதை காணலாம். இந்த உமிழ் நீர் சுரந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அது எந்தெந்த மகிழ்ச்சியோ எந்தெந்த ஞானிகளோ அந்த உணர்வுகள் அந்த உமிழ் நீராக மாறும்பொழுது இந்த சுவைகளும் மாறலாம். இதையும் இந்த தியானம் கடைபிடிப்போர் நிச்சயம் உணர்ந்திருக்க முடியும். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், நாம் எந்த ரிஷியை, எந்த ஞானியை, எந்த துருவ நட்சத்திரத்தை, எந்த சப்த ரிஷி மண்டலத்தை நாம் தொடர்ந்து எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்குகின்றோமோ அதே ஈர்ப்பிலே நாம் அந்த ஈர்ப்பு வட்டத்திலேயே நாம் நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இதான் பற்று என்று சொல்வது. எதை பற்ற வேண்டும்? ஆக பற்றற்று இருத்தல் எப்படி என்றால், ஏற்கனவே சொன்னது போன்றுதான் நாம் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் அந்த விண்ணின் பற்றுடனே இருக்க வேண்டும். இங்கே புறநிலையில் நாம் எந்த வேலையை செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய நினைவுகள் விண்ணின் பற்றுக்கே வர வேண்டும். அதாவது நம்முடைய ஈர்ப்பு மேல் நோக்கியதாக நம்முடைய சுவாசம் அமைய வேண்டும். அதனால்தான் நாம் இந்த புருவ மத்தி வழியாக, உயிர் வழியாக நாம் இந்த தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வது. ஆக நம்முடைய நினைவுகள் அந்த விண்ணிலே எப்பொழுதுமே அது இருக்க வேண்டும் என்றால் இத்தகைய பயிற்சியாக நாம் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால் அதைத்தான் முகப்பு என்று ஞானகுரு சொல்லுகின்றார். அதாவது முகப்பு என்று சொல்லும் பொழுது நாம் யாரிடமாவது பேசுகின்றோம், ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் என்றால் இப்படி சாமி சொல்லி இருக்கிறார் என்பதை இதை முன்பகுதிக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் நாம் ஏற்கனவே எண்ணி அதன் வழி செயல்பட்டு அந்த அடிப்படையிலே நாம் சுவாசித்த உணர்வின் அணுக்கள் உடலிலே விளைந்து அது யதார்த்தமாக இயல்பாக செய்யக்கூடிய நிலைகளுக்குள் இது முகப்பிலே வந்து விடுகின்றது. அது குருநாதர் சொன்னது போன்று எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஆத்மசுத்தி செய்யுங்கள். இந்த ஆத்மசுத்தி செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் எண்ணுங்கள் என்று எப்படி அந்த வரிசை தான் முகப்பு என்று சொல்வது. ஆத்மசுத்தி செய்துதான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எப்படி ஒரு பழக்கத்திற்கு நாம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றோமோ அதே போல இந்த வாழ்க்கையில நாம் ஆத்மசுத்தி செய்வதற்காக ஆத்மசுத்தி செய்யவில்லை, ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றுதான் ஆத்மசுத்தி செய்யணும். அதே போலதான் நாம் எத்தகைய எண்ணங்களை நாம் எண்ணினாலும் அல்லது முதல்ல சொன்ன இந்த 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய புறநிலைகள் அது எண்ணங்களை அது திசை மாற்றினாலும் நம்முடைய எண்ணங்கள் அதன் வழி வேறு திசைக்கு சென்றாலும் கூட தான் முகப்பு என்று சொல்வது. அந்த எண்ண ஓட்டங்கள் அது வழி செல்லும் பொழுதே சாமி இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள், நம்முடைய நினைவை விண்ணிலே கொண்டு செல்ல வேண்டும், துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு செல்ல வேண்டும், அந்த மகரிஷிகளோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த முகப்பை நாம் இந்த முன்பகுதிக்கு கொண்டு வந்துவிட்டால் இந்த இயக்கம் அதனுடைய தொடராக நம்முடைய ஈர்ப்பு மனிதனுடைய
ஆணிவேர் அவனுடைய சுவாசம் தான். இந்த சுவாசம் தன்னிச்சையாகவே, அதற்குத்தான் இந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற நாதத்தை எழுப்பி அந்த உயிர்வழி நம்முடைய ஈர்ப்பு ஒரு மரத்திற்கு, அதாவது ஆலமரம், அரச மரம் இவையெல்லாம் பார்த்தோம் என்றால் அதில் எல்லாம் நமக்கு கண்கூடாவே அந்த விழுதுகள் தெரியும். அதாவது இந்த விழுதுகள் அது சடை சடையாக தொங்குகிறது என்றால் அது ஏற்கனவே பூமிக்குள் பதிந்த வித்து மண்ணிலிருந்து சத்தை எடுத்து மரமாக விளைந்தாலும் மரத்தினுடைய வளர்ச்சி அது வெகுகாலம் ஆகும் பொழுது அதிலிருந்து விழுதுகள் தோன்றி அந்த விழுதுகள் மீண்டும் இந்த நிலப்பகுதியிலே அதனுடைய ஈர்ப்பாக இந்த விழுதுகள் மீண்டும் இந்த மண்ணிலே ஊன்றி அந்த மரம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டு காலம் வளரக்கூடிய சக்திகளாக அது வீரிய சக்தியாக பெறும். இது போன்றுதான் நம்முடைய சுவாசம் என்பது இந்த உயிர்வழி நுகர்ந்த அந்த உணவின் சத்து அடுக்கடுக்காக அணுக்களாக விளைந்து அந்த அணுக்கள் அது விளைந்து கொண்ட அந்த சத்தின் அதனதன் மனங்களைத்தான் இந்த உயிரின் துடிப்பால் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று ஓம் 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 என்று இந்த உயிரின் தொடர் கொண்டு அதுதான் சுவாசமாக வருகின்றது. இந்த சுவாசத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் இந்த சுவாசத்தின் வழி நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்களை இப்பொழுது நாம் தியானத்தின் மூலமாக சீர்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அந்த சுவாச நிலையும் ஓர்மித்த நிலை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய முகப்பு, அதான் இந்த நினைவை நாம் இது கட்டாயப்படுத்தி அல்ல, இதை குருநாதர் நமக்கு முகப்பு என்று பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர் சொன்ன அந்த முகப்பை நாம் அவர்பால் நினைவை செலுத்தி இதை கொண்டு வந்தோம் என்றால் அவர் எப்படி குரு அருள் பெற்று இந்த அகத்திற்குள் இந்த நினைவின் வளர்ச்சியாக கொண்டு வந்து அதன் வழி ஒவ்வொரு அணுவிலும் அந்த உயர்ந்த சக்தியை பெறுவதற்காக அவர் பயிற்சி எடுத்து அது வளர்த்தாரோ, அது விளைய வைத்தாரோ, அதே பயிற்சி நமக்கும் வரும். ஆகவே நாம் இதை கட்டாயப்படுத்தி நம் நினைவுகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சாமி சொல்லி இருக்கின்றார் முகப்பு, இது முன்பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிற என்ற உணர்வை நாம் பதிவு செய்து இதை எண்ணி ஏங்கி குரு அருளால் இந்த சக்தி வளர வேண்டும் என்று எண்ணினாலே அந்த அலைத்தொடர் அதனுடைய ஈர்ப்பு அதே உணர்வுகள் நமக்குள் ஜீவன் பெற்று அத்தகைய அணுக்கள் விளைந்தால் மீண்டும் நம்மை அந்த வழிக்கு அது அழைத்து செல்லும். ஆகவே இன்றைய தியானம் குருநாதர் சொன்ன அந்த முகப்பு என்ற நிலைகளை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலத்தையும் அதில் ஒளியின் சுடராக வாழ்ந்து கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷி உணர்வுகளை நம்முடைய அணுக்களுடைய முகப்புகளிலும் அதே சமயத்தில் குரு இதையும் சொல்லுகின்றார். அதாவது அணுக்களுக்கு முகப்பு என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஊன், அந்த ஊனின் முகப்பிலேயே நான் இந்த விண்ணினுடைய ஆற்றலை இணைக்கிறேன் என்று குருநாதர் இந்த பதிவையும் கொடுக்கின்றார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய அணுக்களுடைய முகப்பிலே துருவ நட்சத்திரத்தினுடைய இணைக்கின்றோம். ஆனால் குரு உபதேசமாக நான் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது என் குரு எனக்கு எப்படி இந்த விண்ணினுடைய ஆற்றலை கொடுத்தாரோ அந்த விண்ணினுடைய ஆற்றலை உங்கள் ஊனிலே, அந்த ஊனினுடைய முகப்பிலே இதை இணைக்கின்றேன். இந்த ஊனினுடைய முகப்பிலே இணைக்கப்படும் பொழுது, என்றால் ஊன் என்றால் இதான் வித்து என்று சொல்வது. எப்படி விவசாயம் செய்பவர்கள் அந்த நுணுக்கங்களை தெரிந்து கொண்ட பின் இந்த வித்தை எப்படி தரையிலே மேல் பரப்பில் போட வேண்டுமா, அல்லது சிறிது ஆழத்திலே போட வேண்டுமா, அல்லது அதிக அளவிலே ஆழமாக தோண்டி போட வேண்டுமா, அல்லது ஒரு இடத்திலே விளைய வைத்து அதை கொண்டு வந்து ஊன்ற வேண்டுமா என்று இப்படி எத்தனையோ நிலைகள் பலவிதமான அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அந்தந்த பயிர்களை எப்படி அது சீரான நிலைகள் வளர்ச்சிக்கு கொண்டு வந்து அதனுடைய விளைச்சலை கொண்டு வருகின்றார்கள். இதை போன்றுதான் குருநாதர் அந்த விண்ணினுடைய ஆற்றலை உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு நான் தேர்ந்து எடுத்து இந்த இடம் உங்களுடைய ஊன், அந்த ஊனுடைய முகப்பு. இந்த ஊனுடைய முகப்பிலே விண்ணினுடைய ஆற்றல் பதிவு செய்யப்படும் பொழுது அது தன்னுடைய வளர்ச்சியில் உங்களை அறியாமலே உங்கள் ஆன்மாவிலே, என்றால் எது ஊனாக வித்தாக ஊன்றப்பட்டுள்ளதோ அதுதான் அதற்குள் இருக்கக்கூடிய சத்தை அந்த கிளர்ச்சிகளாக தூண்டப்பட்டு காட்டிலிருந்து அதே இனமான சத்தை அதை எடுத்து வளரத் தொடங்கும். அது அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு உங்கள் ஊனிலே பதிவு செய்யப்பட்ட அந்த விண்ணினுடைய ஆற்றல் உங்கள் ஆன்மாவின் வழி அது இயக்க சக்தியாக உங்களை அழைத்து செல்லும். அகண்ட அண்டத்திற்கு அழைத்து செல்லும். அந்த மகரிஷிகள் வாழும் எல்லைக்கு அழைத்து செல்லும். உங்கள் ஆன்மாவிலே அந்த உணர்வலைகள் ஈர்ப்பிற்கு அதனுடைய சுவாசத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய நினைவாற்றல் தன்னிச்சையாக அகண்ட அண்டத்திற்கு செல்லும், அந்த மகரிஷிகளோடு தொடர்பு கொள்ளும் என்பதை இதை உபதேச வாயிலாக நமக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அது அவர் சொன்ன அந்த முகப்பை நாம் வலுவாக பிடித்து கொண்டு அவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அவர் பதிவு செய்வதையும்
நாம் இந்த முகப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதை நாம் பயிற்சியாக எடுத்து இப்பொழுது இந்த தியானத்தை மேற்கொள்வோம். நாம் 5 புலன்களையும் சரி அல்லது மற்றதையும் சரி நாம் எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. குருநாதர் பதிவு செய்ததை நாம் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதே மீண்டும் மீண்டும் எண்ணி அவர் பதிவு செய்த அந்த வித்திற்கு நாம் அந்த உரமாக அதைத்தான் நாம் இப்பொழுது தியானமாக மேற்கொள்கின்றோம். இந்த தியானத்தின் மூலமாக அந்த நன்னீரை அதற்குள் இணைத்தாலே அந்த வித்து அது வளரத் தொடங்கும். அதனுடைய வளர்ச்சியில் நம்முடைய ஆன்மாவிலேயே அந்த உணர்வுகள் ஈர்ப்பிற்கு நம்முடைய சுவாசத்திற்கு வரும். நாம் இப்பொழுது எண்ணங்களை ஓரளவுக்கு நாம் துருவ நட்சத்திரத்தின்பால், மகரிஷிகளின்பால், ஞானின்பால் கொண்டு செல்கின்றோம். இதையே நாம் இன்னும் வலுக்கொண்ட நிலையாக நம்முடைய சுவாசத்தை, அதாவது உடல் இருக்கக்கூடிய மற்ற அணுக்கள் தன்னிச்சையாக இந்த புவிக்குள் விளைந்திருக்கக்கூடிய அல்லது புவியின் பற்றின் ஈர்ப்பில் வளர்ந்து கொண்ட அந்த ஈர்ப்பிற்கு அதனுடைய சுவாச நிலைகள் அது இயங்குவதையும் நாம் உயிர் பற்றாக மகரிஷிகளை பற்றுடன் பற்றும் நிலையாக, துருவ நட்சத்திரத்தை பற்றுடன் பற்றிடும் நிலையாக நம்முடைய பற்றை, நம்முடைய சுவாசத்தை அங்கே கொண்டு செல்கின்றோம். இங்கே நாம் மூச்சு பயிற்சியோ சுவாச பயிற்சியோ செய்யவில்லை. குருநாதர் பதிவு செய்து கொண்டு அந்த ஊனினுடைய முகப்பிலே அவர் பதிவு செய்த அந்த விண்ணினுடைய ஆற்றலை நாம் நினைவு கொண்டு வந்து நம்முடைய சுவாசத்தை அந்த உயிர் வழி சுவாசமாக குருநாதர் சொன்னது போன்று விண்ணின் பற்றுக்கே உங்களுடைய நினைவுகள் வர வேண்டும் என்ற சொன்ன நிலைகளைத்தான் நாம் இப்பொழுது வளர்க்கும் நிலையாக இயங்கி தியானிக்கப் போகின்றோம். அது ஈஸ்வரப்பட்டு சொன்னதையும் நினைவு கொண்டு வந்து, அதாவது உள்நாக்கு இந்த தொண்டை பகுதியில் இருந்து ஒரு சூடான ஒரு பொருளை நாம் பாத்திரத்திலே வேக வைத்து பின் அதை தட்டிலே எடுத்து போட்டால் அந்த பாத்திரம் சூடாக இருக்கின்றது, அடியில நெருப்பும் இருக்கின்றது. அதை திறந்தோம் என்றால் அதிலிருந்து ஆவி வெளிப்படும். ஆனால் அந்த பொருளை நாம் தட்டிலே எடுத்து போட்டாலும் நாம் போட்ட அந்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெப்பசக்தி எப்படி ஆவியாக அந்த தட்டிலிருந்து அந்த பொருளிலிருந்து வெளிவருகின்றது. இதை போன்றுதான் அந்த தொண்டை பகுதி அல்லது அந்த உள்நாக்கிலிருந்து இந்த எண்ணங்கள், அந்த ஆவிகள் எப்படி அது புறத்தில் நாம் கண்ணிலே உற்று பார்க்கின்றோமோ நம்முடைய எண்ணங்கள் எப்படி உதயமாகின்றது, எண்ணமாகின்றது என்பதை இந்த உணர்வுகள் அதுவும் தென்படும். இதையே பூமிக்கு சொல்லப்படும் பொழுது விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை நம் பூமி துருவத்தின் வழி அது சுவாசிப்பதைத்தான் பார்வதி, அதாவது பூமியினுடைய ஓடு பாதையிலே அதனுடைய பார்வையில் படுவதுதான் பார்வதி. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் என்று இந்த வடதுருவத்தின் பகுதியை அந்த பனிப்பாறைகளாக உறைவதை சுட்டிக்காட்டி அங்கேதான் இந்த உணர்வுகள் உறைகின்றது. அது அந்த துருவ பகுதியைத்தான், அந்த வடிகட்டக்கூடிய இடத்தைத்தான் நீலகண்டா என்று சொல்லி சிவன் அந்த தொண்டை பகுதியிலே அந்த விஷத்தை நிறுத்தி கொண்டான் என்று நீலகண்டா என்று சுட்டி காட்டியிருப்பார்கள். அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அங்கே வடிகட்டப்பட்ட நிலைகள் தான் பூமியில் இருக்கக்கூடிய சகலத்திற்குமே. அதுதான் சிறுக சிறுக சுழற்சியினால் விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களும் சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்திகளும் அங்கே மோதலாகி அந்த வெப்பத்திலே அந்த உறைந்த அந்த சக்திகள் சிறுக சிறுக ஆவியாக மாறி அதன் வழிதான் எந்தெந்த அணுக்கள் எவை எவை அது விழுங்கியதோ அதற்கொப்ப ரூபம் பெறுகின்றது. இதை போன்றுதான் ஈஸ்வரப்பற்றும் இங்கே சுட்டிக்காட்டி நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகள் உடலுக்குள் எண்ணிலடங்காத அணுக்களாக வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அந்த வளர்ச்சி பெற்ற நிலையிலிருந்து எவ்வாறு அது கிளர்ந்து எழுந்து அதனுடைய சுவாசமாக தான் எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது, எங்கே உதயமாகிறது என்பதைத்தான் இங்கே இதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதை நாம் அந்த எண்ணங்களையோ வேற எதையும் நாம் திசை திருப்ப வேண்டியதில்லை. நாம் தெரிந்து கொண்டால் போதும். அந்த தெரிந்து கொண்ட அதை சொல்லிக் கொடுத்த ஞானிகளின் நாம் நினைவை செலுத்தி அந்த வழிப்படி நாம் எண்ணினாலே அதனுடைய மூலத்தை, அந்த மெய்யை, அந்த உண்மைகளை நமக்கு அது உணர்த்தும். நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. இது ஆராய்ச்சியும் அல்ல. அவர் கொடுத்த உணவை நாம் பதிவு செய்து எண்ணி இயங்கினால் அதனுடைய மூலத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். அதன் வழிதான் அந்த ஞானம் உயர் ஞானமாகும். அந்த உயர் ஞானம் மெய்ஞானமாகுமே தவிர நாம சிந்தித்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதையேன் என்ன வேண்டும் இதையேன் என்ன வேண்டும் என்றெல்லாம் நாம் நம்முடைய எண்ணங்களை திசை திருப்ப வேண்டியதில்லை. சாமி சொல்லியிருக்கின்றார் அல்லது ஈஸ்வரப்பட்டு சொல்லியிருக்கின்றார், சொன்னதை நாம் எண்ணுவோம் என்றால் இதனுடைய உள் உணர்வுகள் வரும். இதனுடைய இயக்க சக்தி வரும் பொழுது சைவ சித்தாந்தம் என்று எதை ஒரே நிலை கொண்ட ஈர்ப்பு என்று வளர்ச்சியின் பாதை என்றால் நாம் இங்கு எதையும் மாற்ற வரவில்லை, எதையும் மாற்றி அமைப்பதற்காக நாம் வரவில்லை. மனிதனுக்கு அடுத்த வளர்ச்சி பிறவியில்லா நிலை, அழியா ஒளி சரீரம் பெறுவது. அந்த வளர்ச்சி தான் நம்முடைய நோக்கமே தவிர இங்கு இருக்கக்கூடிய நிலைகளை எதுவும் மாற்றுவதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ நாம் வரவில்லை. அந்த வளர்ச்சி என்ற நிலைகள் வரும்போதுதான் ஒரு நிலை என்று வரும். மாற்ற வேண்டும், இதை இப்படி திருத்த வேண்டும், இது சரியில்லை என்ற நிலைகள் வந்தால் இது இருநிலை கொண்ட இயக்கமாகிவிடும். இந்த இருநிலை கொண்ட நிலைகளை வளர்த்துக் கொண்டே போனோம் என்றால் தான் பலராமன் என்று பலவிதமான எண்ணங்களாக
பல நிலைகளாக நம்மை திசை திருப்பும். அந்த பல நிலைகள் நாம் திசை திருப்புவதைத்தான் இங்கே வளர்ச்சி என்று சைவ சித்தாந்தம் என்று சுட்டிக்காட்டி இவம் வளர்ப்பு, அதைத்தான் பதஞ்சலியும் திருமூலராக இருக்கப்படும் பொழுது யோகம், யோகம் என்றால் இணைத்தல், இணைத்தல் என்றால் எதை? வளர்ச்சி. அது அந்த அடிப்படையில் நாம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை பெறுவதும் மகர்ஷி ஞானிகள் பெற்ற சக்திகளை பெறுவதும் குரு காட்டிய வழியிலே அவர் நமக்கு எதை உணர்த்துகின்றாரோ பெற வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை பெறுவதுதான் நமக்கு வளர்ச்சி என்று வளர்ச்சி வளர்ச்சி என்ற நிலைகளிலேயே நம்மளுடைய நினைவுகளை எண்ணங்களை உயிர் வழி சுவாசமாக அந்த மகர்ஷிகள் ஞானிகளுடைய சுவாசமாக அமைய வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு சொன்னதை முகப்பு என்று சொல்லி அந்த முகப்பை நாம் வலுவாக அது ஒரு பயிற்சியாக அது ஆழமாக நாம் எண்ணி ஏங்கினோம் என்றால் மனிதனுடைய ஆணிவேர் அவருடைய ஈர்ப்பு இந்த சுவாசம் என்று குறிப்பிடுவது நம்முடைய சுவாசமே உயர்ந்த சுவாசமாக உயிர் வழி சுவாசமாக மகர்ஷி ஞானிகளுடைய உணர்வின் சுவாசமாக அது அமைந்து இதன் உத்தராயணம் துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய ஈர்ப்பு, அதாவது விண்ணிலே தோன்றிய உயிர் பல கோடி சரீரங்கள் பெற்று பூமியில் இருந்து வளர்ச்சி பெற்று வந்தாலும் விண்ணிலே தோன்றிய உயிர் மீண்டும் விண்ணுக்கே செல்லும் நிலையாக இந்த முகப்பு, இதைத்தான் நமக்கு குருநாதர் ஞாபகப்படுத்தினார். நாம் விண்ணிலே தோன்றியவர்கள் அந்த விண் செல்லும் நிலையைத்தான் நமக்கு பயிற்சியாக இது முகப்பு என்று ஆழமாக பதிவு செய்து நாம் நம்முடைய முகப்பை அந்த விண்ணின் பட்டிற்கு குரு சொன்ன நிலைகளை கொண்டு வருவோம்.